श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம அம்பாள் மேல இருக்கிற ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். யா தேவி சர்வபூதேஷு புத்திரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, முதல் ஸ்லோகத்துல சாந்தி ரூபேன சம்ஸ்திதா அப்படின்னு சொன்னோம். அமைதியின் சுரூபமா இருக்கும் தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது சக்தி ரூபேன சம்ஸ்திதா அப்படின்னு சொன்னோம். பலத்தின் சுரூபமாக இருந்து பலசாலியாக இருக்கும் தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது மாத்ரி ரூபேன சம்ஸ்திதா அப்படின்னு சொன்னோம். அதாவது தாயின் சுரூபமாக இருந்து தாயை போல் அன்பை தரும் தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னோம். இந்த ஸ்லோகத்துல யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சம்ஸ்திதா, அதாவது அந்த தேவியை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றோம். எந்த தேவியை? எந்த தேவி நமக்கு புத்தியை தந்து நம்மளுக்கு அறிவை தந்து அந்த அறிவை சரியான விஷயத்துக்கு பயன்படுத்த உதவி செய்கிறாளோ அந்த தேவியை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றோம் இந்த ஸ்லோகத்துல. புத்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹா. அதாவது அமைதியின் சுரூபமாக இருந்து பலத்தின் சுரூபமாக இருந்து ஒரு தாயை போல் அன்பை தந்து தாயின் சுரூபமாகவும் இருந்து அதே நேரத்துல புத்தி அறிவின் சுரூபமாக இருந்து அந்த அறிவை நமக்கு தந்து அந்த அறிவை நல்ல விஷயங்களுக்கு மட்டும், முக்கியமான எந்த விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்றதுக்கும் உதவி செய்யற தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். இந்த இளவரசன் அந்த யோகி கிட்ட போயிட்டு அந்த ஞானி கிட்ட போயிட்டு அவர்கிட்டேருந்து கிடைத்த அந்த தீர்வை எடுத்துக்கிட்டு ஓட்ட பந்தயத்துக்கு 2வது முறை வரான். இவன் இப்படி வரும்ல அவனை பார்த்து கேலி செய்யற மாதிரி சிரிக்கிறாளாம் இந்த இளவரசி. இப்படி இவர் கேலி செய்யற மாதிரி சிரிச்சதுக்கு அப்புறம் அந்த இளவரசன் மனசுல யோசிக்கிறானாம், எவ்வளவு வேணுமோ சிரித்துக்கோ, நீ இப்ப தோக்க போற, என்னோட மனைவியா மாற போற அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கானாம் அந்த இளவரசன் மனசுல. இந்த மாதிரி வந்த இந்த இளவரசன் அவனை பார்த்த உடனேயே அந்த கூட்டத்துல இருக்கிறவா எல்லாருமே அவனை பார்த்த உடனேயே அவனோட பேண்ட்ல 2 பாக்கெட் இருக்கும்ல, அந்த பாக்கெட்ல ஏதோ கனமான விஷயங்களை வச்சிருக்கிற மாதிரியே காண்றதாம் எல்லாருக்குமே. இதை அந்த இளவரசியும் நோட்டீஸ் பண்றாளாம். இந்த கனமான விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, நார்மலா ஓடினாலே இவனால ஜெயிக்க முடியாது, ஏதோ கனமா வச்சிருக்கான், நிச்சயமா தோத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட பந்தயத்தை ஆரம்பிக்கிறதுக்காக சொல்றாளாம் இந்த இளவரசி. இந்த மாதிரி ஓட்டப்பந்தயமும் ஆரம்பிக்கிறது. ஓடிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இளவரசிக்கு முன்னாடி கொஞ்சம் வேகமாக ஓடிட்டு அவனோட பாக்கெட்ல இருந்த விஷயங்களை கீழே தூக்கி போட ஆரம்பிக்கிறானாம். அவன் பாக்கெட்ல இருந்த விஷயங்கள் எல்லாமே நகைகளாம். இந்த நகைகளை கீழே போட்டதுக்கு அப்புறம் அவன் எப்பவெல்லாம் நிறுத்தி அந்த நகைகளை போடுறானோ அப்பெல்லாம் அந்த இளவரசியும் நிறுத்தி அந்த நகைகளை எடுத்து அவ மேல போட்டுக்கிறானாம் அந்த இளவரசி. இந்த மாதிரி இந்த நகைகளை போடுறதும் இந்த கவனம் சிதைந்து போய் இந்த நகைகளை எடுக்கிறதுமா இந்த ஓட்டப்பந்தயம் போயிட்டு இருக்கு ஃபுல்லா. கடைசியில அந்த ஓட்டப்பந்தயத்தோட அந்த கடைசி அந்த முற்றுப்புள்ளி கடைசியான இடமும் வர்றது. அந்த இடத்துக்கு முதல்ல வந்தவன் இந்த இளவரசன் ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்சுட்டான். இந்த நீதி கதையின் நீதி என்ன அப்படின்னா, என்னதான் அங்கே கீழே தரையில நகைகள் இருந்தாலும் நமக்கு பிடித்த விஷயங்கள் இருந்தாலும் நம்ம எப்பயுமே வெற்றியை நோக்கி செல்லணும் அப்படின்னா நிச்சயமாக கவனம் நம்ம செய்கிற செயலில் மட்டும்தான் இருக்கணும். நம்ம செய்கிற செயலை தவிர்த்து வேற ஏதாவது விஷயத்து மேலே நம்மளுக்கு கவனம் இருந்தது அப்படின்னா செய்கிற செயலையும் ஒழுங்காக செய்ய மாட்டோம். அந்த எந்த விஷயம் மேலே கவனம் இருக்கோ அதையும் சரியாக கவனிக்காமல் விட்டுருவோம். அதனால எப்பயுமே ஒரு சமயத்தில் ஒரு விஷயத்தை மட்டும்தான் யோசிக்க வேண்டும், செய்ய வேண்டும். இந்த நீதி கதை நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.